श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்றைய குணரத்னம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துடைய ஸ்லோகம் 56வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சுவாமி தெரிவித்த விஷயம், பிராட்டிக்காக எம்பெருமான் எதையும் செய்வார் என்பதை அருளினார். இந்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் பிராட்டி தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு திருவரங்கம் வந்து இங்கிருக்கிறது அவளுக்கு பிராட்டிக்கு பெரிய உகப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கு என்பதனை காரணத்தோடு விளக்குகிறார் இந்த 56வது ஸ்லோகத்தில். ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனி தயித பிரேம்னா புஷ்ணாசி தத் பரம் பதம் உததி பரமவ்யோம்னோः விஸ்மிருத்ய மாத்ருஷரக்ஷண க்ஷமமிதி தியா பூய ஸ்ரீரங்கதாம நிமோதசே. ஜனன பவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனி தயித பிரேம்னா புஷ்ணாசி தத் பரம் பதம் உததி பரமவ்யோம்னோ விஸ்மிருத்ய மாத்ருஷரக்ஷணக்ஷமமிதி தியா பூயः ஸ்ரீரங்கதாம நிமோதசே. பெரிய பிராட்டியாருக்கு, ரங்கநாயகி தாயாருக்கு திருப்பார்கடலிலே விருப்பம் இருந்தாலும் திருவரங்கம் பெரிய கோவிலில் இருப்பது தான் இன்னும் அதிக உகப்பு, இன்னும் பெரிதும் சந்தோஷம் என்று இந்த ஸ்லோகத்தில் காரணத்தோடு விளக்குகிறார். ஹே லோகமாதாவே, ஜனன பவன ஜனனி ஜனன பவனமாக இருந்தாலும் பிறந்த வீடு என்றாக இருந்தாலும், பெரும்பாலும் உலகத்தில் பெண்களுக்கு பிறந்த வீட்டில் தான் மகிழ்ச்சி அதிகம். பிறந்த வீட்டுக்கு போனால் தான் அவள் அப்படியே சந்தோஷமாக கவலை இல்லாமல் ஒரு நோ ஏர்ஸ் என்ஜாய் பண்ணுவான். அப்படி பெண்களுக்கு பிறந்தகத்தில் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். தன்னுடைய க்ஷீரசாகர கன்னியக்கை இவள், க்ஷீரசாகரத்திலிருந்து வந்தவள். அதனால் க்ஷீரசாகரம் தான் அவளுக்கு பிடிக்கும். பார்க்கடலில் இருப்பது தான் உமக்கு பிரீத்திகரமாக இருக்கும் பிராட்டியே, லோகமாதாவே. அப்படி இருக்கும்போது பர்த்தாவினிடத்துள்ள அன்பு காரணமாக வைகுண்ட லோகத்தையும் விரும்பினீர். இப்படி பிறந்தகத்தையும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், புக்ககத்தில் வைகுண்ட லோகத்திலும் அன்பு மிகுதியாக இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்கடலையும் பரமபதத்தையும் விட்டுவிட்டு என் போன்ற சம்சாரி சேத்தனர்களை காப்பதற்காகவே ஒரு பொருத்தமான இடம் இதுதான் என்று எண்ணி திருவரங்கம் பெரிய கோவிலிலே வந்திருக்கிறீரோ, மிக்க வாத்சல்யத்துடன் அன்புடன் எழுந்தருளியுள்ளீரோ. அடியார்களை காப்பதில் தான் உமக்கு எவ்வளவு விருப்பம், எவ்வளவு வாத்சல்யம், எத்தனை காருண்யம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அதெல்லாம் விட்டுட்டு தனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி, தனிக்கடலே தனியுடலே தனிச்சுடரே என்றிருக்க உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினேன் பெரியாழ்வார் சொன்னார். அது மாதிரி ஜனனபவன பிரீத்யா துக்தார்ணவம் பகுமன்யசே ஜனனி தயித பிரேம்னா புஷ்ணாசி தத் பரமம் பதம் பரம்பதம் பரமம் பதம் உததி பரமவ்யோம்னோஹோ விஸ்மிருத்ய மாதுஷ ரக்ஷண க்ஷமமிதி தியா பூய ஸ்ரீரங்கதாமனி மோதசே. ஜனனி எல்லோருக்கும் தாயான பெரிய பிராட்டியாரே, ஜனன பவன பிரீத்யா பிறந்த வீடு என்கிற ஒரு பிரீத்தினாலே, ஒரு அபிமானத்தினாலே, துக்த அர்ணவம்
திருப்பார்க்கடலை பகுமானிக்கிறாய், கௌரவிக்கிறாய். அது உகப்பாயிருக்கு உனக்கு. தயித்த மிக மிக விரும்பத்தக்கவரான காதலனான நாயகனான உம்முடைய எஜமானனான எம்பெருமானிடம் உள்ள பிரேம்னா பேரன்பினால் தத் ஸ்ருதிகளில் மிகவும் பிரசித்தமான பரமம் பதம், மிக உயர்ந்ததான பரமபதம் ஸ்ரீவைகுண்டத்தை புஷ்ணாசி வளமுறச் செய்கிறாய். அங்கே போய் ஒரு ஸ்ரீயுடன் திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவனுடன் சேர்ந்து வளமுறச் செய்கிறாய் ஸ்ரீவைகுண்டத்தை. உததி பிறந்தகமான திருப்பார்க்கடல், பரமவியோம்னோகோ புகுந்த வீடான பரமபதம், எம்பெருமானின் பரமபதம். விஸ்மிருத்திய அதெல்லாம் மறந்து, மாதிருஷ ரக்ஷண அடியனை போன்ற அகிஞ்சனர்களை, ஜீவாத்மாக்களை ரக்ஷணம் பாதுகாப்பதற்காக க்ஷமம் இதுதான் தகுந்த இடம். இதி என்கிற தியா திருவுள்ளத்தால் என்கிற எண்ணத்தால் ஸ்ரீரங்க தாமனி ஸ்ரீரங்கம் என்னும் திவ்ய தேசத்தில் பூயகா மிகவும் மோதசே மகிழ்வுடன் எழுந்தருளியுள்ளேன் என்று பத உரையில் தெரிவித்தார். ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அழகாக வியாக்கியானமிடுகிறார். இதுக்கு பெண்களுக்கு பிறந்தகத்திலும் புகுந்த இடத்திலும் இயல்பாகவே அன்பு இருக்கும். பிறந்தகத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெற்றோர்களிடம் இயல்பாகவே அன்பு இருக்கும். ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி என்கிறார்கள். இங்கேயே லங்கையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு மெதுவா போலாமே அயோத்திக்கு என்று கூறிய ஸ்ரீ விபீஷணன் ஆழ்வானிடம், அயோத்தி என்னுடைய ஜன்மபூமி, அங்கு பரதர்கள் போன்றவர்களை விட்டுவிட்டு இங்கு நான் ஒரு க்ஷணம் கூட தங்க மாட்டேன் என்று அருளிய ஸ்ரீ ராமபிரானின் திருவாக்கை இங்கு நம்ம அனுசந்திக்கணும். ஜன்மபூமின்னா அவ்வளவு பிரீத்தி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும், எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நித்திய சம்பந்தம் உண்டானபடியால் அவதார காலங்களில் ஒருவரை தந்தையாகவும் தாயாகவும் கொள்வது இந்த திவ்ய தம்பதிகளின் சுபாவம். அது தகும். உலகத்தில் நல்ல பிள்ளையா எனக்கு பிறக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பர். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதரித்த போது தமக்கு நல்ல தந்தையாயிருப்பது யாருக்கு தகுதி இருக்கிறது என்று ஆராய்ந்தார் என்று கூறுகிறார் வால்மீகி. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்று. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். அதே போல ஒரு நேரத்தில் அமுதம் அடைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை பகவத் ஆக்ஞையால் கடைந்தனர். ஏதேதோ கடலிலிருந்து வந்தது. கடைசியில் அமுதினும் இனிய பெண் அமுது என்று ஆழ்வார் அருளியபடி பெண் அமுது பிராட்டி தோன்றினான். இதை முதல் பாதத்தில் காட்டுகிறார். அந்த இடத்துல ஜனன பவன பிரீத்தியா துக்தார்ணவம் பகுமன்யசேன். ஒரு பெண் பிறந்தால் பிறந்த வீட்டிலேயே இருக்க முடியுமா? தகுந்த வயசு வந்ததும் அவளுக்கேற்ற கணவனை பெற்றோர் கண்டுபிடித்து அந்த காலத்தில் அவர் கையில் ஒப்படைப்பதே நடைமுறை. அதே போல இங்கும் பிராட்டிக்கு கணவனாக எம்பெருமான் ஏற்பட்டதும் அவர் இருக்கும் நித்திய வாசஸ்தலமான பரமபதத்தை சிறந்து விளங்க வைக்கிறாளாம் பிராட்டி. இதை 2ஆம் பாதத்தில் தெரிவித்து அருளினார். ஜனனி தயித பிரேம்னா புஷ்ணாசி தத் பரமம் பதம். இதை 2ஆம் பாதத்தில் ரொம்ப அழகா தத் பரமம் பதம் என்று கீழே தெரிவிக்கிறார். இதையே தான் 21வது ஸ்லோகத்திலும் சுவாமி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலேயே யத்தூரே மனசோ யதேவ தமச பாரே யதத்யத்புதம் யத்காலாதபச்சேலிமம் சுரபுரி யத்கச்சதோ துர்கதிஹி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிரதவா யத்துர்க்ரஹம் மத்கினாம் தத்விஷ்ணோ பரமம் பதத்தவ கிருதே மாதஸ் சமானாசிஷுஹு. இதில் லீலா விபூதிய பிராட்டியின் திருவிளையாடும் இடம் என்று முதல்ல சொல்லிட்டு இதில் நித்திய விபூதி என்னப்பட்ட பரமபதத்தையும் பிராட்டியின் ஐஸ்வர்யம் என்று காட்டுகிறார். ஒன்தொடியால் திருமகளுமே நீயுமே நிலா நிற்ப என்று ஆழ்வார் காட்டினபடி ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் ஆழ்வான் விரிவாக பல ஸ்லோகங்களில் பரமபதத்தை வர்ணித்தது அத்தனையும் இங்கு ஒரே ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி அஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தை பாகவத ஷகா என்று புராண ஸ்லோகம் இங்கு அனுசந்திக்கணும். இப்படி அந்த ஸ்லோகத்தில் 7 வகையான உல்லேகங்களை பண்ணிவிட்டு
வியாக்கியானம் பண்ணி அந்த பரமபதத்தின் பெருமைகள் அடியேன் வாக்குக்கு எட்டாதது என்று முடித்து அருளினார் ஸ்ரீ பராசர பட்டர். உததி பரமவ்யோம்னோகோ விஸ்மிருத்திய, சந்தேகம், மறதி, குழப்பம், அஜ்ஞானம் இதெல்லாம் கிடையவே கிடையாது பிராட்டிக்கு. அப்படி சொல்லும்போது விஸ்மிருத்திய அப்படின்னு எப்படி சொல்லலாம், மறந்து, அதாவது அந்த பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் மறந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது கிராகக்ரஸ்தே துபேந்திர க்ஷதி பஜதகிதா குண்ட வைகுண்ட என்றபடி முதலையின் வாயில் அகப்பட்ட யானைக்கு ஏதேனும் ஆபத்து நேரிடுமோ என்று பயந்த ஸ்ரீ வைகுண்டநாதன் அப்படியே ஓடி வரானா. விரைந்து எழுந்தருள ஸ்ரீ கருத்மான் வந்து பணிவிடை செய்தார் என்று இந்த வாக்கியத்தின் பொருள். கிராகக்கஸ்த துபேந்திர க்ஷதி பயசகிதா குண்ட வைகுண்ட என்று ஸ்ரீ வைகுண்டநாதன் விரைந்து எழுந்தருள கருத்மான் பணிவிடை செய்தார். ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்தபடியே அந்த முதலையை அழிக்கலாம், சங்கல்பித்திருக்கலாம், சக்கராயுதத்தை அனுப்பிச்சிருக்கலாம், முதலையை அப்படியே முடிச்சிருக்கலாம். அவர் வரணும்னு அவசியம் இல்லை. ஆயினும் நேரில் எழுந்தருளது ஏன்? அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு ஆறுதலாகவும் அதன் காலில் முதலையால் ஏற்பட்ட ரணத்தை தனது அமிர்தமயமான திருக்கையால் தடவவும் என்று கூறத்தாழ்வான் அருளுகிறார். ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தில் 63வது ஸ்லோகத்தில் அவர் ஆச்சரியமாக அதை அனுபவிக்கிற அழகே அழகு. விஸ்வம் தியைவ விரச்சய்ய நிஷாய பூயः சஞ்சக்ருஷ சதி சமாஸ்ரித வத்சலத்வே ஆஜக்முஷஸ்தவ கஜோத்தம பிரும்ஹிதேன பாதம் பராமிருஷோபி சகாமனீஷா. பெருமாளின் வாத்சல்ய குணம் அந்த எல்லைக்கு போகக்கூடும். எந்த ஒரு அல்டிமேட் அந்த வாத்சல்ய குணம்ங்கிறது இதான் எடுத்துக்காட்டு. எல்லா உலகத்தையும் படைப்பது, காப்பது, மீண்டும் அழிப்பது என்றெல்லாம் ஒரு சங்கல்பத்தினாலேயே நடக்கிறது. உனக்கு சங்கல்பம் அது இருக்கும்போது உனக்கு உன்னை அண்டினவரிடத்தில், உன்னை கூப்பிட்டவரிடத்தில் அந்த பெருகும் வாத்சல்யம் இருக்கே, அதுதான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. கஜேந்திரன் பொய்கையில் அந்த குளத்தில் முதலையால் பீடிக்கப்பட்டு பிளிறியதும் நீ அங்கு ஓடி வந்து யானையின் காலை தடவி கொடுத்து ஹிதமாக ஒத்தடம் கொடுத்து உன் வாத்சல்யத்தை வெளிப்படுத்தியது ஏனோ? கஜேந்திரனுடைய சங்கடத்தை நீ சங்கல்பத்தினாலே தீர்த்திருக்கலாமே. அரை குலைய தலை குலைய பதறி ஓடி வந்து ஏன் அது வாத்சல்ய காரியம் என்று பெருமாள் பதறி ஓடி வந்தானா. அதை பெற்றுக்கொள்ள பீடிக்கப்பட்ட காலுக்கு ஹிதமாக தடவி கொடுக்க பெருமாள் பதறி ஓடி ஓடியது. ஏவமுக்வா நரஸ்ரேஷ்ட நாகேந்திரம் மதுசூதனகா ஸ்பரியமாச ஹஸ்தேன கஜம் கந்தர்வமேவச்ச விஷ்ணு தர்மம் தெரிவிக்கிறது. அப்படி ஓடி வந்தது அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு ஆறுதலாக அதன் காலில் முதலையால் ஏற்பட்ட ரணத்தை தடவி கொடுத்த வாத்சல்யம் ஸ்ரீ வைகுண்ட ஸ்லோகத்தில் அழகாக தெரிவிக்கிறார். சரணாகத பிரணய பங்கி பீதோ பவான், அதாவது சரணாகத பிரணய பங்க பீதோ பவான் அபீதிஸ்தவத்தில் சுவாமி தேசிகம் தெரிவிக்கிறார். எங்கோ ஒரு திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருந்தால் சம்சார தாபத்தால் வாடுபவர்களுக்கு என்ன பயன்? அவர்கள் எப்போவாவது தானே தன்னை வந்து சேவிக்கும் நிலை ஏற்படும். அதற்கு வாகாக இந்த பிரகிருதி மண்டலத்தில் அவர்களுக்கு நடுவிலேயே அர்ச்சாரூபமாக சேவை கொடுப்பதே தகும் என்று திருவுள்ளப்பட்டு ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருப்பதை விரும்பி ஏற்றுள்ளீர் நீர் என்றபடி ஸ்ரீஹி பெரிய பிராட்டியார் ரங்கம் நர்த்தனம் பண்ணுவிடம், அதாவது கண்ணாலம் கோடித்துன்னு நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே என்ற அடியை உரையிட்ட ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அந்த ஊரின் பேரும் பெரிய பிராட்டியாருக்கு நிருத்தஸ்தானம் என்று அருளுகிறார். இந்த ஊரின் பேர் கூட ஸ்ரீரங்கம், அரங்கம். இது பெரிய பிராட்டியாருக்கு நாட்டியம் நர்த்தனம் பண்ணுவிடம். இதையே பாதுகாசகத்திலையும் 1000வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். மதுச்சித் பாதயோரந்தரங்கம் ரங்கம் யாசௌ ஜனயசி குணைஹி பாரதி நிருத்தரங்கம் என்கிறார். எல்லோராலும் கொண்டாடப்பட்ட சத்தியலோகத்தில் இந்த அழகிய மணவாளன் பல கோடி 100,000 ஆண்டுகள் பிரம்மனால் ஆராதிக்கப்பட்டு வந்தார். அங்கே அவர் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். பிறகு இக்ஷ்வாகுவுக்கு, அயோத்தி மன்னருக்கு அந்த பிரம்மன் எழுந்தருளை பண்ணி கொடுத்தார்.
அவர் முதல் ஸ்ரீ ராமபிரான் வரை 21 தலைமுறைகள் அயோத்தியில் பல கோடி 100,000 ஆண்டுகள் ஆராதிக்கப்பட்டு வந்தனர். அந்த இக்ஷ்வாக்கு குல ராஜாக்கள் ராமன் வரைக்கும். எம்பெருமான் ஸ்ரீராமன் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானுக்கு இவரை எழுந்தருள பண்ணி தானம் பண்ணார் பட்டாபிஷேகத்தை. அவர் இவரை உபய காவேரி மத்தியில் திருவரங்கத்தில் எழுந்தருள பண்ணிவிட்டு காவேரி ஸ்நானம் பண்ணி வரச் சென்றதும் தான் இங்கேயே இருந்து தென் திசை நோக்கி கொண்டிருப்பதாய் அவரிடம் கூறிவிட்டார். இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா, சத்தியலோகத்தை விட, ரகுவம்சத்து அரசர்களின் தலைநகரான அயோத்தியை விட, சிரபரிச்சிதமான இடங்களை விட காவிரியின் மணல் திட்டு எம்பெருமான் உகந்தது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல பாதுகாசகத்தில் 312வது ஸ்லோகத்திலையும் அதையே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகர். சத்யாத் லோகாத் சகல மகிதாத் ஸ்தானத்தோ வா ரகூணாம் சங்கேமாத சமதி ககுணம் சைக்கதம் சஞ்சஜாயாக சஹ்யஜாயாக பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜன்யா நீதோ நாத்த ததிதமிதரத் நீயத்தேன துவயாசௌ என்று ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் இதே விஷயத்தை அருளிச் செய்கிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.